ஷகன்ஷா ஜலால் வாழ்க வாழ்க 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 ஷகன்ஷா ஜலால் வாழ்க வாழ்க. போருக்கு முன்னர் நான் ஒரு செய்தியை அனுப்ப விரும்புகின்றேன். சரியான யோசனை ஷகன்ஷா. தகவலை நான் சென்று தெரிவித்து விட்டு வருகிறேன். நானே செல்கின்றேன். நானே சுயமாக அந்த செய்தியை கூற விரும்புகின்றேன். இல்லை ஷகன்ஷா, நான் தங்களை அவ்வாறு செல்ல அனுமதிக்க இயலாது. ராஜபுத்திரர்கள் தங்களை தாக்கி விடுவார்கள். என் இதயத்தை நோக்கி பாய்வதற்கு எந்த ஆயுதத்திற்கோ இல்லை மனிதருக்கோ இதுவரை துணிச்சல் பிறந்ததில்லை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் என் பின்னே வராதீர்கள். ஷகன்ஷா ஜலால் வாழ்க வாழ்க 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 ஷகன்ஷா ஜலால். யார் இவன்? பார்ப்பதற்கு ஏதோ முகலாயன் போல இருக்கிறான். அவனது மரணத்தை தழுவ அவன் தனியாக வந்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கை! இது ஜலாலுதீன் முகமது அக்பர் அல்லவே? வாய்ப்பில்லை. அவர் இவ்வாறான முட்டாள்தனத்தை செய்ய மாட்டார். ஒருவேளை அவரது சேனாதிபதியோ? இல்லையே, அவரையும் தனியாக அனுப்ப மாட்டார்களே. அது மிகப்பெரிய முட்டாள்தனமாயிற்றே. தயாராக இருங்கள். குமரன் பிரதாப், ராணா உதய் சிங். குமரன் பிரதாப் சிங்கையும் ராணா உதய் சிங்கையும் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறீர்கள்? என்னவாயிற்று? போர் புரிய வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் என்னை பார்த்து சுடுங்கள், என்னை பொசுக்கி தள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் வீரர்கள் தானா? எவ்வளவு அருமையான அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது போர் புரிவதற்கு. அப்படி இருக்கும்போது போர் புரியாமல் சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு தைரியம் இருந்தால் வெளியே வந்து என்னோடு போர் புரி. முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர், எந்த ஒரு படையும் இல்லாமல், எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் முழுமையாக உன் முன்னே நிற்கிறேன். நீ என்னை கொல்ல நினைத்தாய் அல்லவா? அப்படி என்றால் சுடு, என் நெஞ்சை நோக்கி சுடு. எவரும் தாக்குதலை நடத்தக்கூடாது. ஒரு ராஜபுத்திரன் நிராயுதபாணியை தாக்க மாட்டான். ராஜபுத்திரர்களாகிய நாம் யுத்த நியதியை என்றும் கடைபிடிக்க வேண்டும். நமது ராஜபுத்திரர்களின் கௌரவம் இதனால் அழிந்துவிடக் கூடாது. உதய் சிங் மற்றும் ராணா பிரதாப் சிங் அவர்களின் பெருமையும் அழியக்கூடாது. யாரும் அவரை இப்போது தாக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் நன்றாக பேசுகிறீர்கள், ஆனால் பேச மட்டும்தான் செய்கிறீர்கள். யுத்த பூமிக்கு வாருங்கள். அங்கே எமது வாழ் இதைவிட நன்றாக பேசும். ஒரு அருமையான வாய்ப்பை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் அளிப்பேன். பிறகு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டாது. உங்களால் முடிந்தால் இப்போதே என்னை கொன்று விடுங்கள். கோழைகள் தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பார்கள். வீரர்கள் சந்தர்ப்பத்தை உருவாக்குவார்கள். சித்தோடு கோட்டையில் உன் கொடி பறக்க வேண்டும் என்ற உன் கனவு மண்ணோடு மண்ணாக வேண்டும் என்று நினைக்கிறாயா ஷகன்ஷா? அப்படி என்றால் நானும் ஒன்று கூறுகிறேன், நன்றாக கேள். சித்தோடு கோட்டையின் மீது முகலாயர்களின் கொடியை நான் நிச்சயம் பறக்க விடுவேன். அதை பாருங்கள். அதை பறக்க விடாமல் நான் இங்கிருந்து திரும்பி செல்ல போவதில்லை. இன்னொன்றையும் கூறுகின்றேன், கோட்டையில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் கொல்லாமல் விடப் போவதில்லை. நானும் பார்க்கின்றேன் என்னிடமிருந்து ராணா குமரன் பிரதாப்பையும் ராணா உதய் சிங்கையும் எப்படி காப்பாற்றுகிறீர்கள் என்று. அவர்களிடம் கூறுங்கள், ஷெஹன்ஷா இங்கே வந்தான் என்று, அதுவும் தனியாக. உங்களை வேட்டையாட வந்தான் என்று கூறு.
உணவெடுத்துக்கொள். வானத்தை சற்று பார் மோத்தி. வானத்தின் நிறம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இரத்த மழை பெய்வது போல் எனக்கு தோன்றுகிறது. வானம் இவ்வாறு நிறத்தை மாற்றுவது சகஜம்தான். ஆனால் ஷெஹன்ஷா தன் குணத்தை எப்பொழுது மாற்றிக் கொள்வார் மோத்தி? கடந்த சில நாட்களாக ரத்தத்தை குடிப்பதே அவருக்கு வழக்கமாக மாறி வருகிறது. இந்த வானத்தின் சிவப்பு நிறத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ராஜபுத்திரர்கள் சிந்தும் ரத்தத்தை போல் தோன்றுகிறது. அதை ஷெஹன்ஷா தான் சிந்து வைக்கிறார் என்று தோன்றுகிறது. நம் ராஜபுத்திரர்கள் ரத்தம் சிந்துவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது மோத்தி. நான் ஷெஹன்ஷாவின் வீர வாளுக்கு வீர திலகமிட்டு அனுப்பவில்லை. மரணம் அடைந்த என் காதலின் நினைவு சின்னத்தை திலகமாக இட்டு அனுப்பியிருக்கிறேன். அதாவது ஷெஹன்ஷாவின் கொடூரத்தால் முதலில் என்னுடைய ரத்தம் தான் சிந்த வேண்டும் என்று அப்படி நான் செய்தேன். அனைத்தும் சரியாகிவிடும் ஜோதா. ஷெஹன்ஷா விரைவில் திரும்பி வந்து விடுவார். ஆம், அவர் திரும்பி வருவார். ஆனால் என்றும் அவர் மாற மாட்டார் மோத்தி. மாறவே மாட்டார். நான் நினைப்பது ஒன்று மட்டும்தான், அவர் நலமாக இருக்க வேண்டும். உனக்கு தெரியுமல்லவா மோத்தி, ராணா உதய் சிங்கும் ராணா பிரதாப் சிங்கும் பெரிய வீரர்கள் என்று தெரியுமல்லவா? ஜோதா, ஷெஹன்ஷாவும் மா வீரர் தான். அதுதான் எனக்கு பயமாக உள்ளது மோத்தி. பெரிய வீரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கொள்ள துடிக்கிறார்கள். எப்பொழுது இந்த வானம் மீண்டும் நீல நிறத்திற்கு மாறும் என்று தெரியவில்லை. இனி எப்பொழுது இந்த இரத்த நிறத்தை மாற்றிக்கொள்ளும் என்று தெரியவில்லை. இந்த சிவப்பு நிறம் அபசகுணமான செய்தியை எனக்கு அனுப்புகின்றது. முழு பலத்தையும் பயன்படுத்துங்கள். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நாம் அந்த கோட்டை சுவரை உடைத்தாக வேண்டும். வீரர்களே, இந்த சித்தோட் கோட்டையின் உண்மையான தூண்கள் நீங்கள். எதிரிகள் நம்மை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்முடைய தலையே போனாலும் அவர்கள் உயிரை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மேவாட் வாழ்க! மேவாட் வாழ்க! வீரர்களே, கோட்டையில் ஒளிந்திருப்பவர்களை குறிப்பார்த்து தாக்குங்கள். ஒளிந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் நாம் தோல்வி அடைய மாட்டோம். நம் முகலாய பேரரசின் வீரர்கள், யானைகள் கோட்டையை அடித்து நொறுக்குங்கள். முழு பலத்தையும் பயன்படுத்தி சூறாவளியை போல் தாக்குங்கள். தாக்குங்கள். இன்னும் எவ்வளவு நேரம் கோட்டை கதவுகள் மூடியே இருக்கும்? அது எவ்வளவு நேரம் அவர்களை காக்கும்? இவர்களுக்கு வேண்டியது யுத்தம் தானே? அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாம் இங்கிருந்து நகரப் போவதில்லை. அவர்கள் வெளியில் வந்துதான் ஆக வேண்டும். ஷெஹன்ஷா, இந்த கோட்டை மிகவும் திடமானது. அவர்கள் உயரமான இடத்திலிருந்து பானங்களை வீசுகிறார்கள். இனி ஒரே மார்க்கம் தான் உள்ளது. படைகளுக்கு தேவையான உணவு இங்கே ஏராளமாக உண்டு. ஆனால் எதிரிகளுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பில்லை. இது எதிரிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அஜீஸ் கோகா சரியாகத்தான் கூறுகிறார். கோட்டையில் இருக்கும் உணவுகள் தீர்ந்துவிட்டால் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியில் வந்துதான் தீர வேண்டும். பசி எவரையும் வீழ்த்திவிடும். வெளியில் வந்தே தீர வேண்டும். நீங்கள் கூறுவது முற்றிலும் தவறு, தோழமையுள்ளவர்களே.
நான் இங்கு எந்த விதியையும் மதிஷத்தையும் நம்பி வரவில்லை. நான் இங்கு வந்தது வெற்றி கொள்வதற்கு மட்டும்தான். நாம் அவர்களை நிச்சயமாக வெல்வோம். ஆனால் அவர்களின் பசியை காரணமாக வைத்து அல்ல, நம் பலத்தையும் நம் வலிமையையும் கொண்டு. எனக்கு எப்படியாவது குமரன் பிரதாப்பும் ராணா உதய் சிங்கும் உயிரோடு வேண்டும். அமீர், அஜ்மீர், மேவாத், மால்வா, அதே போல முல்தானில் இருந்தும் படைகளை வரச் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக இந்த கோட்டையை என் கைவசமாக்கிக் கொள்ள வேண்டும், அதுவும் விரைவில். பீரங்கி அதிகாரி, இந்த கோட்டை சுவற்றை பிளக்க உனக்கு எவ்வளவு நேரம் தேவை? நம்மிடம் இருக்கும் அனைத்து வெடிமருந்துகளையும் நீ பயன்படுத்த. ஆனால் எனக்கு நிச்சயமாக இந்த கோட்டை சுவற்றை பிளந்து கொண்டு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். என் முகத்தை என்ன நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? செல் அங்கே. ஷகன்ஷா ஜலால் வாழ்க! இந்த போரானது ஓரிரு நாட்களில் முடிவதல்ல. ஜலாலுடைய பிடிவாதம் போன்று பெரிதானது இந்த போர். அதே போன்று அவருடைய கோபத்தை போன்று மிகவும் கொடுமையானது இந்த போர். ராஜபுத்திரர்களை அடிபணியச் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். அதற்கு எது வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர் தயாராகிவிட்டார். ராஜபுத்திரர்களும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக உள்ளனர். ஷகன்ஷா ஜலால் வாழ்க! ஷகன்ஷா ஜலால் வாழ்க! ஷகன்ஷா ஜலால் வாழ்க! ஷகன்ஷா ஜலால் வாழ்க! ஷகன்ஷா ஜலால். நாம் கூடிய விரைவில் இந்த கோட்டையிலிருந்து வெளியே வர வேண்டும். நமது தானிய கிடங்கில் உணவுகள் தீர்ந்து வருகிறது. ஆகாரம் வேணால் தீர்ந்து போகலாம், ஆனால் நம் தேசத்தின் மீது நாம் வைத்திருக்கும் பக்தியானது என்றுமே குறைந்து போகாது. முகலாயர்களை விரட்டி அடிக்கும் வரை நாம் ஓயக்கூடாது. நாம் கற்பிக்கும் பாடத்தில் இனி அவர்கள் நம்மை பற்றி மனதில் எண்ணி பார்க்க கூட அஞ்ச வேண்டும். இது உண்மை என்பதால் இந்த யுத்தத்தில் நாம் வென்ற பிறகே ஓய வேண்டும். நிச்சயமாக. ஜெயமல் அவர்களே, இவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சென்று யுத்தம் செய்யுங்கள். ஷகன்ஷா ஜலால் வாழ்க! 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 கோட்டை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடைந்து விடலாம். ஆகவே நாம் யுத்தம் செய்தே ஆக வேண்டும். மேவாடின் வீரர்களே, உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது. உங்கள் வீரத்தை காட்டுங்கள். உங்களின் முழு சக்தியை இந்த யுத்தத்தில் காட்டுங்கள். உங்கள் கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாளை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கூடுமான அளவு அம்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளையும் பெண்களையும் அழைத்துச் சென்று காட்டில் ஒரு பகுதியில் இருக்க வையுங்கள். இப்பொழுது யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரமானது வந்துவிட்டது. இந்த கோட்டையில் இருக்கும் ஒவ்வொரு ராஜபுத்திரரும் தனது கடைசி மூச்சிருக்கும் வரை அந்த முகலாயர்களை கோட்டைக்குள் நுழைய விடாமல் தடுக்க வேண்டும். இனி நாம் அடைய வேண்டியது வெற்றி அல்லது வீர மரணம். வெற்றி 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 வெற்றி. சகோதரிகளே, நம் அனைவரின் மேலும் அந்த கடவுளின் அனுகிரகம் இருக்கிறது. ஒரு சில ராஜபுத்திர ஸ்திரீகளுக்கு மட்டும் கிடைக்கும் அந்த அரிய வாய்ப்பு இன்று நம் அனைவருக்கும் கிட்டியுள்ளது. நம் கணவன்மார்கள், குழந்தைகள், சகோதரர்கள் அனைவரும் போர் கவசத்தை அணிந்து விட்டார்கள். கணவருக்காக தீ குளிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எதிரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம் முன் தோன்றலாம். ஆனால் அந்த சிவலிங்கத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன், அவர்களால் நம்மை மட்டும் தீண்ட இயலாது. இடியென தாக்க புறப்படுங்கள். வெற்றி 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 வெற்றி.
அச்சமாக இருக்கிறதா? வீர மரணம் எய்தும் தருணம் தான் ஒரு ராஜபுத்திரனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். வீர மரணம் அடைவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருப்போம். குமரன் பிரதாபன் எங்கே இருக்கிறார்? உயிரை இழந்தாலும் இழப்பேனே தவிர அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். நீ தேவையில்லாமல் உனது நேரத்தை வீணடிக்காதே. என்னுடன் யுத்தம் செய். இனி நீ நினைத்தாலும் எங்கேயும் செல்ல முடியாது. கூறு, குமரன் பிரதாபன் எங்கே? கூறு. நான் அதை கூற மாட்டேன். நீ எவ்வளவு தேடினாலும் அவர் உனக்கு கிடைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இங்கு இல்லவே இல்லை. என்னை கொன்றுவிடு. குமார் பிரதாப், உனது முட்டாள்தனத்திற்கு நிச்சயம் அனுபவித்தே தீருவாய். சிப்பாய்களே, ஒரு ராஜபுத்திரனையும் உயிரோடு விடாதீர்கள். அனைவரையும் கொன்று விடுங்கள். நீ வேண்டுமானால் என் குழந்தைகளை என்னிடமிருந்து பறித்திருக்கலாம். ஆனால் உன்னால் என் பலத்தை என்னிடமிருந்து பறிக்க முடியாது. ஆனால் உன் குழந்தைகள் என்று நீ கூறிக்கொண்டு திரியும் உன் பிள்ளைகளை நான் கொன்றுவிட்டு அப்போது நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். ஒருவரையும் விடமாட்டேன்.